திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நடைபெற்ற காங்கிரஸ் ஆலோசனைக் கூட்டத்தில் மேலிட பொறுப்பாளர்கள் முன்னிலேயே கோஷ்டி மோதல் ஏற்பட்டது. காங்கிரஸ் மாவட்ட தலைவர் பிரசாத் தலைமையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட தலைவர் பதவிக்கான விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்ய கேட்டுக் கொள்ளப்பட்டது. அப்போது நகர தலைவர் யார் என்ற கோஷ்டி மோதல் வெடித்தது. நகர தலைவர் ஜெயவேல் பொதுக்குழு உறுப்பினர் அருணகிரிக்கு எதிராக நிர்வாகி உதயகுமார் கருத்து கூறியதால் இருதரப்பு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் கூட்டம் பாதியிலேயே முடிந்தது. இது கடந்த ஆட்சி காலத்தின் கடைசி 4 ஆண்டுகளை விட 2.5 மடங்கு அதிகம். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமா 11,40,731 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் உறுதி செய்யப்பட்டு நேரடியாகவும் மறைமுகமாகவும் 34 லட்சம் பேருக்கு மேல வேலை வாய்ப்புகள் பெறுவதை உறுதி செஞ்சிருக்கிறோம். நாங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 62,413 நிறுவனங்கள் இருந்த இந்த தமிழ்நாட்டில் இப்போ 79,185 நிறுவனங்கள் இருக்கு. அதாவது 16,772 நிறுவனங்கள் அதிகரிச்சிருக்கு. கோவையில் செம்மொழி பூங்கா என கலைஞர் கருணாநிதி அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். கடந்த 2010ஆம் ஆண்டு கோவையில் நடைபெற்ற உலக தமிழ் செம்மொழி மாநாட்டில் அப்போதைய முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி பல அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் முக்கியமானது செம்மொழி பூங்கா திட்டம். மத்திய சிறையை நகருக்கு வெளியே மாற்றிவிட்டு 165 ஏக்கரில் பூங்கா அமைக்க திட்டமிடப்பட்டது. உடனடியாக மத்திய சிறை நுழைவு வாயிலில் பெயர் பலகையும் வைக்கப்பட்டது. ஆனால் 2011இல் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் அந்த திட்டம் நிறைவேறாமல் இருந்தது. இந்நிலையில் 2021இல் ஆட்சிக்கு வந்த திமுக கோவை செம்மொழி பூங்கா திட்டத்திற்கு புத்துயிர் கொடுத்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள முதல்வர் ஸ்டாலின், தலைவரும் தந்தையுமான கலைஞர் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். தாவேகவில் இணைவது தொடர்பான கேள்விக்கு செங்கோட்டையன் மறுப்பு தெரிவிக்காமல் பதில் அளித்துள்ளார். கோவை விமான நிலையம் வந்த அவரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அவர் எந்தவித மறுப்பும் தெரிவிக்காமல் அதிமுகவுக்காக 50 ஆண்டு காலம் உழைத்த தனக்கு கொடுக்கப்பட்ட பரிசு நீக்கம் என வேதனையுடன் தெரிவித்தார். பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய முதலே பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்து இந்த இயக்கத்திற்காக நான் உழைத்த எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசு உறுப்பினர் கூட இருக்கக்கூடாது என்ற முறையில் உறுப்பினரை நீக்கப்பட்டிருக்கிறார் என்பது நீங்கள் அறிவீர்கள். இந்த மனவேதனை என்பது உங்களை போன்றவருக்கு நன்றாக தெரியும். யாருக்கு மேலே எந்த கருத்தும் இப்போது சொல்வதற்கு தனக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட லுக் அவுட் நோட்டீஸை திரும்ப பெற கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் தாக்கல் செய்த மனு குறித்து பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு வேலைக்கு பணம் பெற்றதாக கூறி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக்குமார் உள்ளிட்டோருக்கு எதிராக அமலாக்கத்துறை சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தது. இதையடுத்து அசோக்குமாருக்கு எதிராக அமலாக்கத்துறை லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்தது. இந்த நடவடிக்கைக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அசோக்குமார் முறையிட்டிருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா, நீதிபதி G அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அமலாக்கத்துறையின் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருந்தபோது பிறப்பிக்கப்பட்ட லுக் அவுட் நோட்டீஸ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பின்னரும் தொடர்வதில் எந்த அர்த்தமும் இல்லை என அசோக்குமார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நமது தேசிய கீதத்தில் திராவிடம் இருப்பது ஆளுநர் RN ரவிக்கு தெரியாதா என அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை காண்போம்.
ஆளுநர் அவர்கள் அளித்த பேட்டியில் பாஜகவினுடைய ஊதுகுழலாக அவர் முழங்கியிருக்கின்றார். திராவிடம் என்பது கற்பனை அவர் சொல்லியிருக்கிறது. தமிழ்நாட்டில் பீகாரிகள் அச்சுறுத்தப்பட்டனர். தமிழ்நாட்டில் மொழி சிறுபான்மையினர் உரிமைகள் பறிக்கப்படுகின்றன. இதெல்லாம் அவர் பேட்டியில் சொல்லியிருக்கார். திராவிடம் என்பது கற்பனை என்று சொன்னால் நம்முடைய தேசிய கீதத்தில் திராவிடம் இடம்பெற்றிருக்கிறது என்பது ஆளுநர் ரவிக்கு தெரியாதா, அல்லது அது வங்க மொழியிலே இருக்கிறது என்கின்ற காரணத்தாலே அவராலே புரிந்து கொள்ள முடியவில்லையா என்பதை எங்களாலே அறிந்து கொள்ள முடியவில்லை. ரயில்வேயில் நடப்பு நிதியாண்டில் நாடு முழுவதும் புதிய வழித்தடங்களுக்கு 31,458 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் தெற்கு ரயில்வேக்கு 301 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டதாக மதுரை எம்பி வெங்கடேசன் குற்றஞ்சாட்டியுள்ளார். டெல்லியில் நடந்த ரயில்வே ஆலோசனைக் குழு கூட்டத்தில் பங்கேற்றது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், மூத்த குடிமக்களுக்கான பயணச் சலுகை 2020ஆம் ஆண்டு நிறுத்தப்பட்ட நிலையில் நிலக்கரி மற்றும் இரும்புத்தாது கையாளும் பெரு நிறுவனங்களுக்கு சலுகைகள் வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டியதாக தெரிவித்துள்ளார். மதுரை, கோயம்புத்தூர் நகரங்களில் 2வது ரயில் முனையங்கள் தேவைப்படுவதை குறிப்பிட்டதாக சு. வெங்கடேசன் கூறியுள்ளார். பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினர் என சான்று பெற்றுள்ள சுமார் 140 மாணவர்கள் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் முதுகலை படிப்புகளில் 1 கோடி ரூபாய் வரை கல்விக் கட்டணம் செலுத்தி சேர்ந்துள்ளனர். பொருளாதாரத்தில் நலிந்த முற்பட்ட வகுப்பினருக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. இந்த இடஒதுக்கீட்டை பெறுபவர்களின் குடும்பங்களின் ஆண்டு வருமானம் ரூபாய் 8 லட்சத்துக்கும் குறைவாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த பிரிவின் கீழ் விண்ணப்பித்த மாணவர்கள் சிலருக்கு நீட் தரவரிசையில் பின்தங்கியதால் இடம் கிடைக்கவில்லை. இவர்கள் 25 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய் வரை பணம் செலுத்தி தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் NRI மற்றும் மேனேஜ்மெண்ட் கோட்டா இடங்களை பெறுகின்றனர். இத்தகைய மாணவர்கள் போலியான தகவல்களை அளித்து பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினருக்கான சான்றை பெற்றார்களா என்பது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அயோத்தி ராமர் கோயில் கொடியேற்றும் விழாவிற்கு தான் அழைக்கப்படவில்லை என அயோத்தியை உள்ளடக்கிய ஃபைசாபாத் தொகுதி எம்பி குற்றஞ்சாட்டியுள்ளார். சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த எம்பியான அவதேஷ் பிரசாத் தான் பட்டியலினத்தைச் சேர்ந்தவன் என்பதால் விழாவிற்கு அழைக்கப்படவில்லை எனில் அதற்கு யாரோ ஒருவருடைய குறுகிய மனப்பான்மையே காரணம் எனவும் தெரிவித்துள்ளார். தனது போராட்டம் அழைப்புதலுக்காக அல்ல எனவும் அரசமைப்பிற்கானது எனவும் கூறியுள்ளார். இதனை மறுத்துள்ள அம்மாநில பாஜக குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது என கூறியுள்ளது. மேற்கு வங்கத்தில் தன்னை வீழ்த்த முற்பட்டால் தேசிய அளவில் பாஜகவின் அஸ்திவாரத்தையே அசைத்து விடுவேன் என மம்தா பானர்ஜி எச்சரித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்து மேற்கு வங்கத்தில் முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. அப்போது பேசிய மம்தா, தேர்தல் ஆணையம் பாஜக ஆணையமாகவே மாறிவிட்டதாக குற்றஞ்சாட்டினார். மேற்கு வங்கத்தில் அரசியல் ரீதியாக தன்னை வீழ்த்த முடியாது என பலமுறை பாஜகவிடம் கூறிவிட்டதாகவும் இப்போதும் அதையே கூறுவதாகவும் மம்தா பேசினார். 2029இல் பாஜக ஆட்சியில் இருக்காது என பேசிய அவர் 2026 மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செல்லவிருப்பதாகவும் கூறினார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 140 அடியை எட்டியுள்ளது. இதன் காரணமாக தமிழக நீர்வளத்துறை சார்பில் கேரளாவின் இடுக்கி மாவட்டத்திற்கு முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அணையின் நீர்மட்டம் 141 அடியை எட்டியதும் 2ஆம் கட்ட எச்சரிக்கை விடுக்கப்பட்டு 142 அடியை எட்டிய பிறகு உபரி நீர் திறக்கப்பட உள்ளது. தொடர் மழையால் தஞ்சை மாவட்டம் நடுவிக்கோட்டை கிராமத்தில் 100 ஹெக்டேருக்கு மேற்பட்ட விவசாய நிலங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. 1 மாதமே ஆன பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் நிலையில் 1 ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் தேங்கிய நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே தொடர் மழையால் மகாராஜா சமுத்திரம் மற்றும் நசுவினி ஆறுகளில் உடைப்பு ஏற்பட்டு 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. ஒரத்தநாடு மற்றும் திருவோணம் தாலுகாவுக்குட்பட்ட சோழகன் குடிக்காடு, சங்கநாதர் குடிக்காடு, வடகோட்டை, தெற்கோட்டை உள்ளிட்ட கிராமங்களில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. மகாராஜா சமுத்திரம், நசுவினி ஆறுகளில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வாரி கரைகளை பலப்படுத்தவும், பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொதுப்பணித்துறை அதிகாரியிடம் கேட்டபோது 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் சுழற்சி முறையில் தூர்வார வாய்ப்பு உள்ளதால் சில நேரங்களில் இதுபோன்று நிகழ்ந்து விடுவதாகவும், இதனை களைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். கடந்த 5 நாட்களாக பெய்த கனமழையால் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள புதுப்பட்டினம் அரசினர் மேல்நிலைப்பள்ளி வளாகம் முழுவதும் தண்ணீர் தேங்கியுள்ளது. நிரந்தர வடிகால் வசதி இல்லாததால் ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்கள் அவதிப்படும் நிலையில் தேங்கியுள்ள நீரை அகற்றவும், நிரந்தர வடிகால் வசதி ஏற்படுத்தவும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனடியாக தண்ணீரை வெளியேற்றவும், நிரந்தர வடிகால் வசதிக்கு ஆய்வு மேற்கொள்ளவும் கொள்ளிடம் வட்டார வளர்ச்சி அலுவலர் உறுதியளித்துள்ளார். பிரேசில், இந்தோனேஷியா, ரஷ்யா, மெக்சிகோ, அமெரிக்கா, ஜெர்மனி என 6 நாடுகளில் சேர்த்து வாட்ஸ்அப் பயன்படுத்துவோர் எண்ணிக்கையை விட இந்தியாவில் அதிகம் பேர் அந்த செயலியை பயன்படுத்துவதாக ஆய்வு தெரிவிக்கிறது. வாட்ஸ்அப் பயனாளர்களுக்கான பெரும் சந்தையாக மட்டுமல்லாமல் அந்த தளத்தில் உயிர்நாடியாக இருப்பது இந்தியா என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது. இந்தியாவில் 80 கோடி பேர் வாட்ஸ்அப் பயன்படுத்தி வருவதாகவும் நம்பத்தகுந்த ஆய்வு முடிவுகள் சொல்கின்றன. நாட்டின் கடல் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதிக்கான முக்கிய சந்தையாக விளங்கும் அமெரிக்கா தவிர்த்து பிற நாடுகளுக்கான ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஏப்ரல்-அக்டோபர் காலகட்டத்தில் கடல் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி 16.18% அதிகரித்து 42,856 கோடி ரூபாயாக இருந்ததாக அமைச்சகத்தின் தரவுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க வரி விதிப்பு காரணமாக அந்நாட்டுக்கான ஏற்றுமதி சரிந்துள்ளது. அதே நேரத்தில் சீனா, வியட்நாம், பெல்ஜியம், ஜப்பான், ரஷ்யா, கனடா மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகளுக்கான ஏற்றுமதி அதிகரித்துள்ளது. மொத்த ஏற்றுமதியில் 27,280 கோடி ரூபாயுடன் இறால் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது கடந்த ஆண்டின் இதே காலத்தில் 23,232 கோடி ரூபாயாக இருந்தது. சர்க்கரை, உப்பு மற்றும் கொழுப்பு அதிகமாக உள்ள அதிபதப்படுத்தப்பட்ட உணவுகள் உலகளவில் அபாயகரமான அளவில் அதிகரித்துள்ளதாக ஆய்வுகள் எச்சரிக்கின்றன. இந்தியாவில் 2006 முதல் 2019 வரை அதிபதப்படுத்தப்பட்ட உணவுகள் விற்பனை கிட்டத்தட்ட 40 மடங்கு அதிகரித்துள்ளது என்றும், இதுவே நீரிழிவு மற்றும் உடல் பருமன் விகிதங்கள் அதிகரிக்க முக்கிய காரணம் என்றும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. எனவே சந்தைப்படுத்துதல் மீதான கட்டுப்பாடுகள் மற்றும் உணவின் முன்புறத்தில் எச்சரிக்கை லேபிள்களை கட்டாயமாக்குவது அவசியம் என ஆய்வாளர்கள் வலியுறுத்துகின்றனர். திருவண்ணாமலை தீபத் திருவிழாவின் 2ஆம் நாள் வைபவமாக சந்திரசேகர சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் தங்க சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்துருளி அருள் பாலித்தார். பழமையான சிவாலயமான திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீபத் திருவிழா கோலாகலமாக தொடங்கி நடந்து வருகின்றது. 2ஆம் நாள் வைபவமாக மூஷிக வாகனத்தில் பிள்ளையாரும், தங்க சூரிய பிரபை வாகனத்தில் சந்திரசேகரும் சிறப்பு அலங்காரத்தில் 16 கால் மண்டபத்தில் எழுந்தருளினர். திருக்கோவிலின் 4 மாட வீதிகளில் வலம் வந்த சந்திரசேகரை திரளான பக்தர்கள் மனமுருக வழிபட்டனர். கார்த்திகை தீபத் திருவிழாவை முன்னிட்டு நாகர்கோவில், கோவை, தூத்துக்குடி உட்பட பல்வேறு இடங்களில் இருந்து திருவண்ணாமலைக்கு 200 சொகுசு விரைவு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இதுகுறித்து விரைவு போக்குவரத்து கழக நிர்வாக இயக்குநர் மோகன் வெளியிட்ட அறிக்கையில், அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் மட்டும் சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு 160 சொகுசு ஏசி பேருந்துகள் டிசம்பர் 3, 4ஆம் தேதிகளில் இயக்கப்படும். இதேபோல நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி, செங்கோட்டை, மதுரை மற்றும் கோவையிலிருந்தும் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் சொகுசு மற்றும் படுக்கை வசதி உள்ள ஏசி சொகுசு பேருந்துகள் டிசம்பர் 2, 3ஆம் தேதிகளில் இயக்கப்பட உள்ளன.
அரசு விரைவு போக்குவரத்து கழக இணையதளம் அல்லது செயலி வாயிலாக முன்பதிவு செய்யலாம். திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்தோடு தொடங்கியது. உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்ற பிறகு சுவாமி தெய்வானை முன்னிலையில் தங்கமுலாம் பூசப்பட்ட கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. வரும் 10 நாட்களும் சுவாமி பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வருவார். விழாவின் முக்கிய நிகழ்வுகளாக டிசம்பர் 3ஆம் தேதி காலை தேரோட்டம் மற்றும் மாலையில் மலைமேல் மகாதீபம் ஏற்றும் நிகழ்வு நடைபெறும். ஆந்திர மாநிலம் திருப்பதி அருகே திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் கார்த்திகை பிரம்மோற்சவத்தின் முக்கிய வைபவமாக பஞ்சமி தீர்த்த உற்சவம் நடைபெற்றது. இதனையொட்டி உற்சவ தாயார் கோவிலில் இருந்து புறப்பட்டு மாடவீதிகள் வழியாக திருக்குளத்தை அடைந்தார். உடன் சக்கர தாழ்வாரும் எழுந்தருளினார். குளக்கரையில் உற்சவர்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து சக்கர தாழ்வாரை திருக்குளத்தில் 3 முறை மூழ்கச் செய்து தீர்த்தவாரி நடத்தப்பட்டது. அப்போது தெப்பக்குளத்தில் திரண்டிருந்த ஏராளமான பக்தர்கள் திருக்குளத்தில் புனித நீராடினர். தெலுங்கானாவில் கட்டப்பட்டு வரும் குடியிருப்பை அரசு கொறடா உள்ளிட்டோர் பார்வையிடும் போது தரைத்தளம் உள்வாங்கி பள்ளம் ஏற்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேமுலவாடா பகுதியில் 2 படுக்கையறைகளை கொண்ட வீடுகள் கொண்ட குடியிருப்பை தெலுங்கானா அரசு கட்டி வருகிறது. கட்டுமான பணிகளை அரசு கொறடா மற்றும் வேமுலவாடா எம்எல்ஏ ஆதி ஸ்ரீனிவாஸ், மாவட்ட ஆட்சியர் கரிமா அகர்வால் ஆகியோர் ஆய்வு செய்தனர். தரைத்தளத்தில் ஆய்வு மேற்கொண்டிருந்த போது அவர்கள் நின்றிருந்த தரைத்தளம் திடீரென உள்வாங்கி பள்ளம் ஏற்பட்டது. பள்ளத்தில் விழ இருந்தவர்களை அருகில் இருந்தவர்கள் பிடித்துக் கொண்டனர். குடியிருப்பின் தரைத்தளம் இடிந்து விழுந்தது கட்டுமானத்தின் தரம் குறித்த கேள்வியை எழுப்பியிருக்கிறது. சந்திரசேகர் ராவ் ஆட்சியின் போது தரமற்ற வீடுகள் கட்டப்பட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. வங்கக்கடலில் மலாக்கா ஜலசந்தி அருகே நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறினாலும் அது புயலாக மாறாது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எனினும் இதன் காரணமாக வட கடலோர மாவட்டங்கள், காவிரி படுகை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தெற்கு இலங்கை மற்றும் அதனையொட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடல் அருகே 2 புயல் சின்னங்கள் உருவாகும் சூழல் உள்ளதால் தமிழகத்தில் மழை நீடிக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் கனமழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் புதன்கிழமை கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதேபோல வரும் 28ஆம் தேதி தஞ்சை, திருவாரூர், நாகை ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலோடு கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறியுள்ளது. அதே நேரம் நவம்பர் 29ஆம் தேதி சென்னை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 29ஆம் தேதி 11 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கணித்துள்ளது. அதேபோன்று வரும் 30ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மட்டும் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வரும் நிலையில் பாம்பன் மற்றும் தூத்துக்குடி துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் 45 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வரை சூறைக்காற்று வீசும் என்பதால் கடல் சீற்றத்தோடு காணப்படும் என்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்பவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக மரக்காணம் கடலில் 4 அடி வரை அலை எழுந்து வருகிறது. மேலும் அவ்வப்போது கனமழையும் பெய்து வருவதால் எக்கியார்குப்பம், கோட்டக்குப்பம் உள்ளிட்ட 19 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இதனால் படகுகள் கரையோரம் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் நடந்த அரசியல் நிகழ்வுகள் தொடர்பான செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பிடிக்காதவர்கள் அரசியல் காரணங்களுக்காக தவறான தரவுகள் மற்றும் தகவல்களை பரப்புவதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை முதலீட்டாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், அரசின் வெளிப்படைத்தன்மை, திறன்மிக்க இளைஞர்கள், சாதகமான சூழல் ஆகிய காரணங்களுக்காகவே தமிழ்நாட்டில் ஏராளமான நிறுவனங்கள் முதலீடு செய்ய முன்வருவதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டோட வளர்ச்சியை பிடிக்காதவங்க அரசியல் காரணங்களுக்காக தவறான டேட்டாவையும் தவறான நியூஸையும் பரப்புறாங்க. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய சில நிறுவனங்கள் வெளிமாநிலத்துக்கு போறதாகவும் தொடர்ந்து செய்திகளை உருவாக்குறாங்க. இந்த செய்திகளை உருவாக்குறவங்க யாருன்னு பார்த்தால அவங்களோட நோக்கம் என்னன்னு புரியும். அதை விட அவங்க ஏன் இந்த செய்திகளை பரப்புறாங்கன்னு யோசிச்ச போதும் நமக்கு தெரிஞ்சிடும். கடந்த 4.5 ஆண்டுகள் நம்ம ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு வந்த முதலீடுகளை பார்த்து அவங்களால தாங்கிக்க முடியல. மேற்கு மண்டலத்தில் 6 சிப்காட் தொழில் பூங்கா திறக்கப்பட உள்ளதாக தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்துள்ளார். கோவை தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், கோவைதான் தொழில் வளர்ச்சியின் தொடக்கம் என்றும் மேற்கு மண்டலம் புறக்கணிக்கப்படாமல் தொழில் வளர்ச்சிக்கான திட்டங்கள் வழங்கப்படுகிறது என்றும் கூறினார். சூலூரில் செமிகண்டக்டர் தொழில் பூங்கா வரவுள்ளது என்றும் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா குறிப்பிட்டார். SIPCOT has established 6 new industrial parks across Western Tamil Nadu. I request the regional landowners to come forth to give us more land for this zone. That has been my prolonged request. I've been repeating that request in every stage. So I put forth that again here today. The Tamil Nadu Semiconductor Mission 2030 has also been launched with 100 acres of semiconductor equipment manufacturing parks coming up in Sulur and Palladam. அதிமுகவின் வாக்குகளை திமுகவினர் நீக்கிவிடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளில் முறையாக செயல்படாத நிர்வாகிகள் குறித்து கே. பழனிசாமி அதிருப்தி தெரிவித்துள்ளார். கள்ள ஓட்டுகளை நீக்குவதற்கு இதுவே சரியான தருணம் என கூறிய பழனிசாமி, மக்களின் படிவங்களை அதிமுகவினர் நிரப்பி சமர்ப்பிக்கும் பணியை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. திமுகவினருக்கு ஆதரவாக செயல்படும் பிஎல்ஓக்களுடன் இருந்து எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதிமுகவினருக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார்.